இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒவ்வொரு துறைகளையும் ஆக்கிரமித்து கொண்டிருக்கு. இது ஜாப் மார்க்கெட்ல கூட பல வளர்ச்சியை கொண்டு போயிருக்கிறது. இப்ப நாம வளமையாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அரசு வேலையை சொல்லல, பிரைவேட் செக்டரை நான் கதைக்கிறேன். அப்ளை பண்ணும்போது அது HR, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சேரும். அவங்க பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, ஃபில்டர் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் காலத்தை என்ன சொல்ற காலம் எடுக்கும். இதை தவிர்த்து இன்னும் எஃபிஷியன்ட் ஆகிறதுக்காக சில சாஃப்ட்வேர் இருக்கிறது. அதை ATS என்று சொல்லுவோம், அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா கம்பெனிஸ் இதை ரன் பண்ணும் போது சிவிஸை அந்த சிஸ்டம் அந்த சாஃப்ட்வேரை ஃபில்டர் பண்ணும். இதுல யாரை எடுக்கணும், சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறது கேலண்டர் ஆட்டோமேட்டிக்கா இன்டர்வியூவை ஷெட்யூல் பண்ணி உங்களுக்குரிய மெயிலையும் ஆட்டோமேட்டடா அனுப்பியிருக்கு. இதுல நன்மைகள் இருக்கிறது கம்பெனிக்கு. நம்மட பக்கத்துல இப்படி ஒரு தொழில்நுட்பம் இருக்கும்போது நாம என்ன விதமான முயற்சிகளை செய்யணும்ன்றது தெரிஞ்சு வச்சிருக்கணும். இலங்கையில கூட பல கம்பெனிஸும் இந்த ATS சிஸ்டத்தை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. சரி, அப்படி என்றா முதலாவது விஷயம் நம்மட சிவி என்றதை தாண்டி இப்ப அதிகமாக பேசப்படுற விஷயம் ரெசியூமே. சிவி என்றது 2-3 பேஜஸ் இருக்கும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பல விஷயங்கள் நீங்க ரெஃபரன்ஸ் போடுவீங்க, உங்களோட அவார்ட்ஸ் இருக்கும், ரொம்ப விஷயங்கள் நீங்க இன்க்ளூட் பண்ணிருப்பீங்க. பட் ரெசியூமேன்றது ஒரு பேஜ் மேக்சிமம் 2 பேஜுக்குள்ள இருக்கணும். அதுல பல விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு சமரி இருக்கணும், உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட பர்சனல் டீடைல், உங்களோட அந்த வேலை தொடர்பாக உங்களுக்கு இருக்கிற அனுபவம், கல்வி தொடர்பான குவாலிஃபிகேஷன் கட்டாயமா இதுதான் இருக்க வேணும். உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலே அவங்க தேவைண்டா போய் பார்த்து உங்களை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு சான்சஸ் இருக்கிறோடைய கூட விஷயங்கள் இருக்கக்கூடாது. பலரும் செய்கிற விஷயம் ரொம்ப விஷயங்கள் என்கிட்ட இருக்கிற அவ்வளவு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் போடணும்னு நினைப்பாங்க. இல்லை, இந்த ATS சிஸ்டம்ன்றது மிக முக்கியமான விஷயம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் ரிஜெக்ட் பண்ணும். அதை தாண்டி இப்போ நீங்க ஒரு வேகன்சி பார்க்கும்போது அதுல மிக முக்கியமா அகாடமிக் குவாலிஃபிகேஷனை தாண்டி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் போடுவாங்க. அதுல இருக்கிற அந்த கீவேர்ட்ஸ், அந்த வேலைகள் உங்களால செய்ய முடியும்ன்றது உங்களோட ரெசியூமியில இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் ஃபில்டர் பண்ணும். ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இதற்காக பல வெப்சைட்ஸ் இருக்கிறது. இந்த உங்களோட ரெசியூமியை கிரேட் பண்ணி தரும், உங்களோட பாயிண்ட்ஸ் போட்டு தரும், இருக்கிற பிழைகளை கண்டுபிடிச்சு தரும். ஸோ நாம அடுத்த முறை ரெசியூமியை போட்டு அப்ளை பண்ணும்போது மிக முக்கியமாக இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரியான ரெசியூமி போடுங்க. ஒரு ஃபேன்சி ஃபாண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாம சரியானதை சப்மிட் பண்ணுங்க. அடுத்து எத்தனை நிறுவனங்களுக்கு அப்ளை பண்ணாலும் புதுசாக செய்து ரீமாடிஃபை பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்குரிய இமெயில் வரும் இன்டர்வியூக்கு.